கார்கே வீட்டில் போடப்பட்ட ரகசிய பிளான். லோக்சபாவில் நடக்கப் போகும் கட்டிப்பிடி சண்டை. விவகாரம் லீக் அவுட் ஆனதால் உஷாரான மோடி. அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்த ஜனாதிபதி. மொத்த பேருக்கும் ஆப்படிக்கும் பாஜக. வணக்கம் நண்பர்களே. கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட 28 கட்சிகள் இண்டி கூட்டணியை உருவாக்கினார்கள். ஆனபோதும் அவர்களால் மோடியை வீழ்த்த முடியவில்லை. இதன் காரணமாக அடுத்து வரப்போகிற மக்களவைத் தேர்தலுக்குள் மோடிக்கு எதிரான மிகப்பெரிய சம்பவங்களை எல்லாம் செய்ய வேண்டும். மோடி ஜனநாயகத்தை சீரழித்து விட்டார். தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட பல அமைப்புகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு வெற்றி பெற்று வருகிறார் என்கிற அவதூறுகளை தொடர்ந்து பரப்ப வேண்டும் என்று ராகுல் காந்தி, மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்களும் திட்டம் போட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில்தான் மக்களவையை செயல்பட விடாமல் தொடர்ந்து முடக்கி வரும் எதிர்க்கட்சி எம்பிகள் தற்போது பாஜக அரசு குறித்து பயங்கரமான அவதூறுகளை எல்லாம் வெளியிட தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை எடுத்துக்கொண்டால், தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டு செய்வதாக சொல்லி பாஜகவை வெற்றி பெற வைக்க பல சீக்ரெட் வேலைகளை செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டி வருகிறார். ஆனால் பல தொகுதிகளில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக மீடியாக்களை சந்தித்து குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி இப்போது வரை நீதிமன்றம் இருக்கும் பக்கமே செல்லவில்லை. குறிப்பாக மோடி அரசுக்கு எதிராக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து நீதிமன்றங்களை தான் நாடி வருகிறார்கள். ஆனால் தேர்தல் ஆணையத்தில் இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருப்பதாக சொல்லும் ராகுல் காந்தி இதுவரை நீதிமன்றம் இருக்கும் பக்கம் செல்லாது ஏன் என்பதுதான் அனைவரது கேள்வியாகவும் உள்ளது. இந்த நிலையில்தான் டெல்லி வட்டாரங்களில் தற்போது பாஜகவுக்கு எதிராக அவர்கள் ஒரு ரகசிய திட்டம் போட்டு வருவதாக பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது, கடந்த வாரத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே வீட்டில் இண்டி கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் எம்பிகளும் கலந்து கொண்டு ஒரு ரகசிய மீட்டிங் போட்டுள்ளார்கள். அப்போது பாஜகவுக்கு எதிராக நாம் எத்தனை வலுவான பிரச்சாரம் செய்தாலும் அவர்களை வீழ்த்த முடியாது. குறிப்பாக கடந்த 8 ஆண்டுகளாக GST வரி போட்டிருந்தவர்கள் இப்போது அந்த வரியை 10% குறைத்து விட்டார்கள். அப்படி வரியை உயர்த்தியும் மக்கள் பாஜகவை நிராகரிக்கவில்லை. அதனால் மோடி அரசுக்கு எதிராக என்னதான் அவதூறு செய்திகளை பரப்பினாலும் இனிமேல் அது மக்கள் மத்தியில் பெரிதாக எடுபடாது. அதனால் மக்களவையை செயல்பட விடக்கூடாது. மோடி அரசினால் எந்த புதிய திட்டங்களையும் கொண்டு வர முடியாத நிலைமையை ஏற்படுத்த வேண்டும். அப்போதுதான் இந்த அரசாங்கம் ஒரு வெத்த அரசாங்கம், மோடி பேரளவுக்கு மட்டுமே பிரதமராக இருக்கிறார் என்கிற ஒரு அவப்பெயர் அவருக்கு ஏற்படும் என்று சொல்லி எதிர்க்கட்சிகளை சார்ந்த சில முக்கிய எம்பிகளுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துள்ளார்களாம். அது என்னவென்றால், இதுவரை மத்திய அரசு கொண்டு வரும் மசோதாக்களை கிழித்து எறிந்துதான் நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினோம். ஆனால் இனிமேல் மத்திய அமைச்சர்கள் மீது தாக்குதல் நடத்தும் அளவிற்கு நாம் வரிந்து கட்டி களமிறங்க வேண்டும். சில வெளிநாடுகளில் மக்களவைக்குள்ளேயே எம்பிகள் கட்டி புரண்டு சண்டை போடுகிறார்கள். அதனால் நம்முடைய லோக்சபாவில் இதை நாம் செய்து காட்ட வேண்டும். அப்போதுதான் மக்களவையை முழுசாக முடக்க முடியும். அதை செய்தால் மட்டுமே மோடி அரசை நம்மால் வீழ்த்த முடியும். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் அவர்கள் தான் ஆட்சி அரியணையில் ஏறிக்கொண்டே இருப்பார்கள் என்று மக்களவையை மல்யுத்த களமாக மாற்றும் ஒரு திட்டத்தை மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் எடுத்துள்ளார்களாம். ஆனால் இப்படி ஒரு சதி திட்டம் போட்ட விவகாரம் வெளியில் கசிந்ததை அடுத்து பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டோரும் உஷாராகிவிட்டார்களாம். குறிப்பாக கடந்த குளிர்கால கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சிகள், எம்பிகள் தேவையில்லாத அமளியில் ஈடுபட்டார்கள். ஆனால் இனிமேல் யாராவது அப்படி ஈடுபட்டால் அவர்களை சஸ்பெண்ட் செய்து மாத கணக்கில் வெளியில் தூக்கி எறிந்து விட வேண்டும். அதோடு இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படுவதாகவும் கூறும் ராகுல் காந்தி அது குறித்த ஆதாரங்களை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அரசியல் ஆதாயத்துக்காக அவதூறு பரப்பினால் அடுத்தபடியாக தேர்தல் ஆணையத்தின் மீது ஆதாரமில்லாமல் ராகுல் காந்தி அவதூறு செய்து வெளியிட்டார் என்று அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுத்து நீதிமன்ற கூண்டில் ஏற்றவும் திட்டமிட்டுள்ளார்களாம். அதோடு இதுவரை இல்லாத அளவுக்கு அவதூறு பேசும் எம்பிகள் மீது நடவடிக்கை எடுக்க சமீபத்தில் ஒரு அவசர சட்டம் ஒன்றையும் பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ளாராம். ஏற்கனவே இந்த சட்டம் இருந்த போதும் அதில் சில முக்கிய திருத்தங்களை செய்து மக்களவையில் நடக்க விடாமல் சீர்குலைக்க நினைக்கும் எம்பிகள், நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் போன்ற அமைப்புகளை தவறாக சித்தரிக்கும் எம்பிகளை கட்டம் கட்டவும் இந்த புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாம். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் சட்டம் என்றாலும் இதை பெரும்பாலும் பிரதமர்கள் கையில் எடுப்பதில்லை. ஆனால் இப்போது எதிர்க்கட்சிகள் சதி திட்டங்களை தீட்டி லோக்சபாவை குஸ்தி களமாக்க நினைப்பதால் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த சட்டத்தில் சில அதிரடி திருத்தங்களை செய்து ஜனாதிபதி மூலம் ஒப்புதல் பெற்று வைத்துள்ளாராம் பிரதமர் மோடி. அதன் காரணமாகவே இனிமேல் மத்திய அரசு குறித்தோ தேர்தல் ஆணையம் குறித்தோ அவதூறு பரப்பும் ராகுல் காந்தி உள்ளிட்ட யாராக இருந்தாலும் அது குறித்த குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் மீடியாக்களை சந்தித்து பொய் செய்திகளை பரப்பினால் அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுத்து தாங்களே நீதிமன்ற கூண்டில் ஏற்றவும் மோடி அரசு முடிவெடுத்துள்ளதாம்.
அதன் காரணமாகவே இதுவரை இல்லாத அளவுக்கு இனிவரும் காலங்களில் டெல்லி அரசியலில் மிகப்பெரிய அளவில் சூறாவளி வீசப்போவது தெரிய வந்துள்ளது. ஆனால் மோடி இப்படி ஒரு ரகசிய சட்டத்தை நிறைவேற்றி வைத்திருக்கும் விவகாரம் தெரியாமல் மக்களவையில் மிகப்பெரிய அளவில் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், தாங்கள் மல்யுத்த வீரர்களாக மாற வேண்டும் என்று திட்டமிட்டு வரும் இண்டி கூட்டணி கட்சிகளின் எம்பிகளுக்கு அடுத்தடுத்து பல அதிர்ச்சிகள் காத்திருக்கிறது. அதோடு மக்களவையில் செக்யூரிட்டியையும் இன்னும் பெரிய அளவில் களமிறக்க உத்தரவு போடப்பட்டுள்ளதாம். அடுத்த செய்தி, துரைமுருகனுக்கு பிடிவாரண்ட், தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிய உச்சநீதிமன்றம். திமுகவின் மூத்த அமைச்சராக துரைமுருகன் கடந்த 2006-2011 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. ஆனால் அதையடுத்து அவரை வேலூர் முதன்மை நீதிமன்றம் அந்த வழக்கிலிருந்து கடந்த 2017 ஆண்டு விடுவித்தது. ஆனால் அதை எதிர்த்து மீண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த வழக்கை விசாரணைக்கு கொண்டு வந்தது. ஆனால் துரைமுருகனோ விசாரணைக்கு ஆஜராகாததால் அவருக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அதையடுத்து அவர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகாத விலக்கு பெற்றார். இந்த நிலையில் இந்த சொத்து மதிப்பு வழக்கிற்கு எதிராக அமைச்சர் துரைமுருகன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபங்கல் தத்தா, மாசிக் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த சொத்து மதிப்பு வழக்கு மறு விசாரணைக்கு இடைக்கால தடை போட்டவர்கள் இந்த வழக்கு குறித்து பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்கள். அதேபோல் இந்த வழக்கை எடுத்தும் 1996 திமுக ஆட்சிக்கு வந்தபோதும் வருமானத்துக்கு அதிகமாக 3.92 கோடி சொத்து சேர்த்த வழக்கிலும் துரைமுருகன் மீது தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த வேலூர் நீதிமன்றம் அவரை விடுவித்திருந்தது. அதற்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்திருக்கும் நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கு மறு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் அமைச்சர் துரைமுருகனின் பழைய வழக்குகள் மீண்டும் தூசி தட்டப்பட்டு அவரை துரத்த தொடங்கியுள்ளன. ஐயப்பன் கோவிலில் மு.க. ஸ்டாலின் பினராயி விஜயனுக்கு என்ன வேலை? அண்ணாமலை அதிரடி கேள்வி. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் இந்துக்களுக்கு எதிரான அரசியலை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் ஐயப்பன் கோவிலை சீரமைக்க 1000 கோடி ஒதுக்கப்பட்டதாக பினராயி விஜயன் அறிவித்திருக்கிறார். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளில் சபரிமலையில் 1000 கோடிக்கு மேல் வருமானம் வந்திருக்கிறது. அப்படி என்றால் கடந்த 50 ஆண்டுகளில் அந்த கோவிலில் வந்த வருமானத்தை எல்லாம் இவர்கள் என்ன செய்தார்கள்? ஐயப்பன் சாமியை வைத்து பினராயி விஜயன் பிக் பாக்கெட் அடித்து வருகிறார். கடவுளே இல்லை என்று சொல்லும் பினராயி விஜயன் எப்படி ஐயப்பனுக்கு மாநாடு நடத்த முடியும்? அதே போல்தான் சனாதன தர்மத்துக்கு எதிரான திமுகவினருக்கு ஐயப்ப பக்தர்கள் சங்க மாநாட்டில் என்ன வேலை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் அண்ணாமலை. மேலும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு முதலீடு ஈர்க்க செல்லவில்லை, முதலீடு செய்ய சென்றிருக்கிறார் என்று நடிகர் விஜய் கூறியதை நான் வரவேற்கிறேன். அப்படி இல்லை என்றால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெள்ளை அறிக்கையை வெளியிடட்டும் என்று தனது கருத்தை பதிவு செய்திருக்கும் அண்ணாமலை, நடிகர் ரஜினிகாந்தை மாதம் ஒருமுறை நான் சந்தித்து வருகிறேன். ஆன்மீக ரீதியாக அவர் எனக்கு ஆத்மார்த்தமான குருவாக இருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அவரை சந்திக்கிறேனே தவிர அதில் எந்த ஒரு அரசியலும் இல்லை என்கிறார் அண்ணாமலை.